வணக்கம் நேயர்களே. விண்வெளிக்கு மீன் குழம்பை கொண்டு சென்றிருக்கின்றார் சுனிதா வில்லியம்ஸ். மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு அவர் பயணமாக இருக்கின்றார். அப்போ விண்வெளிக்கு பயணமாகின்ற பொழுது தான் வீட்டில் இருப்பதைப் போல தனக்கு உணர்வு வர வேண்டும் என்பதற்காக மீன் குழம்பை அப்படியே கமகமென்று மூக்கு மனம் கமல அப்படியே கொண்டு போயிருக்கிறார். சரி, அங்கே கொண்டு போய் வச்சு சாப்பிட முடியுமா, அந்த விஷயம் அடுத்த பிரச்சனை. இப்போ கொண்டு போயிருக்கிறார். இது சம்பந்தமாக ஸ்டார் லைனர் விண்வெளியோடும் இதை அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாசா விண்வெளி மையம் இந்தியாவில் இயங்குகின்ற ஒரு தனியார் ஊடகத்திற்கு இது சம்பந்தமான விடயத்தை சொல்லியிருக்கிறது. இது தவிர இன்னொரு விடயத்தை பகிர்ந்திருக்கிறது. வழமையாக சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு செல்லுகின்ற பொழுது சமோசா கொண்டு போவாராம். அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனால் இந்த முறை வீட்டில் இருப்பதை போல் உணர்விற்காக மீன் குழம்பை கொண்டு சென்றிருக்கிறார் என்ற விஷயம் சொல்லப்படுகின்ற பொழுது இது மூன்றாவது முறையான சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளியோட பயணம். இதற்கு முதலும் போயிருக்கின்றார். அது தவிர அண்மையில் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். இதே இடத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்திருந்தோம். தனியார் நிறுவனம் ஒன்று விண்வெளிக்கு செல்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்கின்றது. பெரும்பாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அடுத்த மாத ஆரம்பத்தில் அதற்கான வேலைகள் ஆரம்பமாகும் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த விண்வெளி ஓடமானது விண்வெளியில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து படமாக எடுத்து இங்கே அனுப்பும். அதன் மூலமாக பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸ்டார் லைனர் மூலமான ஒரு செயற்பாடாக அது இருக்கும் என்றும் நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே விண்வெளிக்கு செல்லுகின்ற இந்த விண்வெளி ஊடகங்கள் சரியான தகவல்களை அனுப்புகின்ற பட்சத்தில் எதிர்காலங்களில் என்ன மாதிரியாக மனிதர்களுக்கு அது சாதகமாக அமையக்கூடிய மையங்களாக இருக்குமா, குறிப்பாக மனிதர்களுக்கு ஏற்ற சுவாச காற்றுகள் அல்லது ஆக்சிஜன் தரக்கூடிய காற்றுகள் அங்கே இருக்கக்கூடியதாக இருக்குமா, அல்லது சிலிண்டர் மூலமாக தான் அங்கே உயிர் வாழ முடியுமா என்ற விடயங்கள் எல்லாம் பார்க்கப்படுகிறது. விண்வெளிக்கு சென்றால் அங்கே சுவை மனம் அவை எல்லாம் தென்படாது என்றதான கருத்துக்களையும் நாங்கள் பல கட்டுரைகள் மூலமாக பார்த்திருக்கிறோம். எனவே இங்கிருந்து கொண்டு செல்கின்ற சுனிதா வில்லியம்ஸின் மீன் குழம்பு அங்கே என்ன மாதிரியாக இருக்க போகிறது என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லையா. அந்த இடத்திற்கு போனவுடன் எவ்வாறான வடிவத்தை அது பெறும் என்பதும் ஒரு முக்கியமான விடயம். இந்த சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் அறிய வேண்டும். தொடர்ந்து இது சம்பந்தமான செய்திகளுடன் தொடர்புடைய விடயங்களை நாங்கள் தேடி வருகிறோம். அதை தொடர்ந்து இவ்வாறான சுவாரஸ்யமான அறிவியல் விஷயங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். எனது சுனிதா வில்லியம்ஸினுடைய மூன்றாவது விண்வெளி பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். மீன் குழம்போடு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த தடவை இன்னும் தனக்கு பிடித்த வேறு ஏதாவது மிரக்கரை வகைகளையோ அல்லது வேறு ஏதாவது கொண்டு போய் அங்கே அது என்னமாக இருக்கிறது என்ற விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.